என்னாச்சு இதுக்கு? ஆயிலும் குறையில. இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரபு மாதிரி தான் ஒரே ஓடி ஆட்டம். ஸ்டார்ட் ஆகுது. ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியே நிக்குது. ஆமா, ரொம்ப முக்கியம் ஆரன் உனக்கு இல்லையா? ரோட கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற, கூட்டம் நிறைய வருது. முத்தையா அண்ணே. அப்பா அண்ணா எங்க? அண்ணா என்னப்பா? இல்ல, வாடகைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க, பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி வழியே மக்கார் பண்ணி சண்டு மாடி வாடு படுத்துருச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க. நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரனா? வரமாட்டேன். அது இல்லைங்க, நிக்கிறப்போ இல்லைங்க, கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமானு பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏன்னா யார பார்த்தா ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல என் பேர் சொக்கண்ட அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்க. இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தர அவர் மூஞ்சில கரிய பூசி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழையை சொன்ன? நீங்க தான் நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு சொல்றேன். நாங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா, உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம். போய் சொல்லிட்டு வா. நீங்க சொல்றீங்க, நான் போறேன். நல்லா ஏமாதாச்சு. யாரா ஏட்டு படிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க. கூழாவுக்கும் தோழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு வேலை தீரு போரை நீந்தனை செய்வோம். சின்ன பிள்ளைங்க பாம்பு படம் வரைகிற மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வளைஞ்சு வளைஞ்சு டிராக்டர்ல உட்கார்ந்து ஓட்டனா அதே பழக்கம். தரையில இறங்கின உடனே அப்படியே ஓட சொல்லுது. சரி சரி, இப்ப ஏன் நிறுத்தின? பேட்டியா என்னங்க பாருங்க, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்க. சரியில்லை சரியில்லைன்னா மாத்திக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுங்கிற? மரியாதையா பாக்கணும். மரியாதையா தாயாரத்தான் பாப்பாங்க. அப்ப நான் யாரு சொல்லணுமா? சொக்கி கைய பிடிச்ச முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி நிலம் எதுக்காக காயுது? மழை இல்லாம. நான் எதுக்காக காயறேன்? சோறு இல்லாம. நீ இல்லாம. பாரு, பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதான் காதல். பொன்மொழியா உதிருதா? நான் போகணும் இல்ல, நான் கேட்கணும். சொக்கி ஏன் பல முறை ஒருத்தன் ஒண்ணு கேட்கறான்னா அவன் என்ன கேட்கறான்னு அர்த்தம்? கடை கடை உங்க அப்பங்கிட்ட உங்ககிட்ட ஓங்கி ஒரு அரை. ஐயா நிக்க வச்சு நிதானமா கேள்வி பதில் கேட்டுட்டு கடைசியில வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. சொக்கி உன் இதய கதவை லேசா தோற, நான் உள்ள உட்கார்ந்து கதவை சாத்திக்கிறேன். சாத்துவேன் நானும் சாத்துவேன். பட்டு பட்டுன்னு பதில் சொல்றனே, உனக்கு ரோஷம் இல்ல? ரோஷம் எப்படி இருக்கும்? ரோஷத்தை விட்டா தானே காதலே பண்ண முடியும். உங்ககிட்ட பேசிக்கிட்டா கஞ்சி புடிச்சு போகும். காதல் பிடிக்காம இருந்தா சரி. அட தலையில என்ன கஞ்சி கலையுமா? தலையில மூளை இருக்கு. தலைக்கு மேல கஞ்சி கலையும் எங்க அப்பாவுக்கு கொண்டு போறேன். ஆமா, உங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல? ஏன் இல்ல? வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. உனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி. சொக்கி கையை நீட்டுறேன் கஞ்சிக்காக. பசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்த. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானமா வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து ஊத்துறேன். அப்படி ஏன் ஒன்னையும் காணா சைலண்டா இருக்குது? கடையிலே பழிஞ்சு போச்சா கஞ்சி கலையா? எடுக்க வந்தியா? ஊத்து. அட ஊத்துங்கிற, கலைக்கு ஊத்துறியா? ஊத்து. நீ என்ன பார்த்தா தும்மல் வருது. திரும்பிக்க. என்னையாது அதிசயமா இருக்கு? நின்னு போச்சு. நான் போயிட்டு வரேன். வணக்கம். வாமா. கஞ்சி இருக்கா? அப்பாவுக்கு கொண்டு போறேன். அப்பா உப்பு வாங்க போச்சாரு, கொடுங்க. என்ன கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் பாத்தீங்களா? இந்த ஆளு கண்ணு பட்டுதான் கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த ஐயா வேகாத வெயில கஞ்சியை கொண்டாந்துருக்குற, அதான் கஞ்சி எல்லாம் வத்தி போச்சு. கேணி தண்ணியா வத்தத்துக்கு? ஐயா வெறும் கலை இருக்கு. பாப்பா பாருங்க, சேர்ந்து போச்சு. பச்சாமா என்னது? இந்த ஆளு வேலை தானே இது? அதானே வர வழியில பொட்டு
கேக்குது. நச்சு நச்சுல தும்மி இந்த ஆள் சப்தத்தை அடக்கிட்டாருன்னு என்ன நியாயமாவே? ஏன் தம்பி இது நியாயமா? கஞ்சி கேட்டேன், கஞ்சி குடுக்கல, கல்லட்டாச்சேன். ஏப்பா உன் பசி தீர்ந்தது, பானை உடஞ்சிருச்சு இல்ல, கோரிக்கை நிறைவேறலன்னா அதுக்கா கல்லால் அடிக்கிறதா? அண்ணே கலையத்தை உடச்சிருக்கு, இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுக்கணும். குறி பார்த்து அடிச்சேன். என்ன கொடுக்க போறேன்? மெடலா? குறும்ப பத்தீங்களாண்ணே, இந்த ஆளுக்கு இப்ப ஏதாவது கொடுக்கணும். இப்போ ஆமா, என்ன கொடுக்கலாம்? கன்னத்துல 2 கொடுத்தாதான் இனிமே கலையத்தை உடைக்க மாட்டேன். குடு நானா? குடு, பாத்துருவோம், அசையப்படாது. ஆமா குடு குடு. என்னது என்ன கைய அசைய மாட்டேங்குது? மனசு வரலண்ணே. வள்ளியா? யார்கிட்ட கொடுத்த? கண்டுக்காதே, கண்டுக்காதே. ஆஹா, இந்த வழக்கு நீங்க தீர்த்துங்கப்பா. ஆமா. ஐயோ கருக்கும் கருக்கும். சுக்கி சொக்கா புதுசா தைக்கணும். ஆமா, கலையம் தான் உடஞ்சு போச்சே. உங்க அப்பா திட்டுவாரு, என்ன பண்ண போற? புளிய வச்சு அடைச்சிடுவேன். உங்க அப்பா வாயவா? கலையத்தை உப்பு போட்டு வச்சுக்கலாம்ல. ஆஹா, அப்பனுக்கு ஏத்த பொண்ணு, ஓட்ட உடத்த ஒண்ணு விடாதீங்க. சொக்கா சுக்கி ஐயோ ஐயோ. ஹை ஹை. ஆமா, டிராக்டர் என்ன மாடுன்னு நினைச்சியா? ஆமா, மாட்டுக்கு சாட்ட, இதுக்கு சாவி, அதுக்கு புல்லு, இதுக்கு பெட்ரோல். அதே மாதிரி தான் சில நாள் இதுவும் சண்டித்தனம் பண்ணுது. அறிவாளியா நீ? ஆமா, மனுஷன் தனியா இருக்கும்போது எப்போதும் அறிவாளியா தான் இருக்கிறான். ஜோடி சேரும் போதுதான் சில பேர் முட்டாளாயிடுறான். ஆஹா, அப்ப நீ ஒண்ணு என் கூட சேர வேண்டாம். எங்க போற? என் கூட சேர்ந்தாதான் நீ முட்டாளாயிடுவியே. ஐயோ, அதுல பாரு சொக்கி, பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம் குடும்பஸ்தனாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை தொகை இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும், தெரிஞ்சது அப்பப்ப நின்னு நின்னு தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கே, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்டம் ஒண்ணு இல்லையா? எங்கப்பா உங்கப்பா எங்கப்பா எங்கப்பா இங்கப்பா. அயோக்கியா பயலுகளே, நீங்க வர்றது தெரியாதுங்க. தெரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஊர்வலம் வர்றீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் நடக்க போகுது. அது வரைக்கும் போயிட்டியா நீ? என்ன வள வளன்னு பேசிட்டு சட்டு புட்டுன்னு பரிசம் போடுங்க. பரிசு ஐயோ. ஆமா, அது இருக்கட்டும், நீயே ஓடியாத. ஆமா, அவ்வளவு பெரிய குத்தம் என்ன செஞ்ச? கேளுங்க தம்பி, கேளுங்க. வெட்ட வெளியில வயக்காட்டுல என் பொண்ணை காதல் பண்றாங்க. வயலை விட்டா வேற இடம் கிடைக்கலையே. பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாம் நீங்க கொடுத்தா இடம். நாள்ல உங்க பொண்ணு விட்டாலும் என் பொண்ணா? கேளுங்க, நீங்க இப்பதான் பாத்தீங்க, நான் அன்னைக்கே பாத்துனேன். போனா போகுது, ஆமாப்பா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருக்கேன். அண்ணே, அங்க 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 நீ மாறு. ஆத்திரப்படாதீங்க, சொன்னபடி ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றி. எத்தனை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு வச்சல கல்ல கீழே போட்டு கல்யாணம் பண்ணி வையா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரைத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்ப. முதல்ல என் கடனை தீர, அப்புறம் என் பொண்ணை பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத. நீதான் கணவன், அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகுற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கப்படாது. நேரம் என் வீட்டுக்கு வா. பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும் போது 3வது ஆள் முன்னால் இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே. கட்டுப்பாடாவது வரும்ல, அதான் வரும். வரட்டும் வாணி வா. ஒருத்தன் அரக்கலோட சுத்தம், ஒரு சொத்தன் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான், சூரியனை சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம், அப்பனே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துக்கிட்டால, டே சொத்தா நீ கொடுத்து வச்ச வேண்டாம், வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் பணத்தை திருப்பி கொடுத்தாலே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? உடனே பாப்போம். ஓகே ஓகே. ஆறாதே எதிர்கால மருமகன். எதிர்கால மருமகன் இல்ல, கடங்காரன். என்ன பொய் கணமா இருக்கு? வெட்டி பணமா கட்டி கொண்டாந்து இருக்கிற நோட்டு இல்லையா? ப்ரோ நோட்டு தான் நீ வச்சிருக்கிறிய. ரூபா நோட்டை கேட்டேன், நீ அரசாணியா கேட்கிற. எப்ப பார்த்தாலும் நோட்டு கிடைக்கிற, சில்லறையா கொண்டாந்து இருக்க. கொட்டு கொடு. யார் வராரு? யார் வராரு? எவன் வர போறா? இருக்கிறது நெய்யும் போடணும். வேண்டா, கொஞ்சம் நிதானம் வேணாம். எனக்கு இருக்கு, எனக்கு இல்லையா? பொறுக்கு பொறுக்கு. அட பாவி, எந்த கோயில் உண்டியல உடைச்சு கொண்டு வந்தியோ
கடவுளே ஏன் தப்பு இல்ல நயா பைசாவா இருக்கு பிள்ளையார் கோயிலுக்கு ஏன்டா வாயாச்சு சும்மா இருக்க மாட்டேன் ஏன் வாயா அப்போ ஏன் வாயில விஷயம் பண்றியா அது வேற வேலை இல்லையா ஓகே அப்பா ஏதுப்பா இவ்வளவு காசு கொட்டி கிடக்கு உங்க அப்பா உண்டியல் திருடி விட்டான் ஆள மாத்திரம் அவன் தான் அப்பா நானும் பொறுக்கிறேன்ப்பா ஒருக்குமா ஒருக்கி குடும்பம் செய்ய சொன்ன செய்யறத சொல்ற நீ செய்யற நான் சொல்றேன் ஆசையா எண்ணிட்டே பொறுக்கு தெரியும் அதுவும் அங்க காசு இங்க அங்கன்னு இருக்கான் எங்க இருந்தா என்னடா போய் இடம் அதுவும் அங்க அதுவும் அங்க அதுவும் அங்க 10 பைசா 5 நயா பைசா 3 பைசா அதை தவிர மேலே இல்லையே நிச்சயமா பிள்ளையார் கோயில் உண்டியல் தான் கடவுளே என் தப்பு இல்ல எல்லாம் அவன் தான் சக்கி உங்க அப்பன் மும்முரமா பொறுக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல ஒண்ணே ஒண்ணு கன்னத்துல ஒண்ணு காச பொறுக்குன்னா என்னடா ஒண்ணுன்ற இப்பதான் என்னவே ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறியா சீக்கிரம் இது என்ன சீக்கிரம் எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல சக்கி என்ன அவசரம் இல்லையா உங்க அப்பரை பத்தி நீ ஏன் பயப்படுற அவன் ஒரு மடையன் கண்ணு முன்னால காசை போட்டுட்டோம்னா வேற ஒன்னையும் பார்க்க மாட்டான் தைரியமா கண்ணத்துல ஒன்னே ஒண்ணு கொடு பாரு ஒண்ணு பண்ணலாமா 1 2 3 நான் எண்ணி முடிஞ்ச உடனே நீ கண்ணத்துல கொடுத்துடணும் ரெடி 1 2 என் கண்ண உப்பு கறிக்குதா இனிக்கணுமாடா வேற தடவை பார்த்துமா என்ன காசை பொறுக்க சொல்லிவிட்டு இங்க பொறுக்கித்தனா பொறுக்கி அவன் சொன்னது சரியா போச்சு பொறுக்கி நான் சொல்ல போகல அங்க போற ஏலே நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே விளையாடுயா ஏண்டா நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே எண்ணீங்கல்ல இல்ல போய் எண்ணுங்க ஓஹோ நான் எண்ணும் போது பழையபடி காதல் பண்ணலான்னு பாக்குறியா ஏலே இனிமே நீ வரும்போது அசலோட வரணும் அத்தோட நோட்டோட வரணும் இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரியப்படும் எது நான் உங்க கணத்துல முத்தம் கொடுத்ததா போறேன் சொக்கி விட்டு சொல்லிடுங்க ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறானே ஏன்னா நான் தான் இனிமே இந்த அந்த அம்மா தாயே சொக்கி அம்மா சொக்கி சாமி என்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க வெளியே வெயில் அதனாலதான் வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டேன் ஆமா நீங்க யாரும் எப்படி வந்தீங்க வாசப்படி தாண்டிதாமா வந்தேன் வனிதாமணியே படிதாண்டாம பறந்து வந்தீங்கன்னா சொன்னேன் சாமி சமயக்கட்டு வரைக்கும் வருது சமயக்கட்டு என்ன சென்டர் ஹால் என்ன சாமிக்கு எல்லாமே ஒன்றுதான் ஆமா நீங்க யாரு அப்பா சாமியா சே நான் அப்பா சாமியும் இல்ல அண்ணா சாமியும் இல்ல சொக்கியின் காதலா கடனால் சிக்கி தவிக்கும் சொக்கன் சாமி இந்த வேஷம் அழுகாது ஏன் இந்த கோலம் எந்த கோலம் வீட்டு வாசல போட்டிருக்கீங்க அந்த கோலமா இல்லை இந்த சாமியார் கோலம் ஏன் என்று கேட்டேன் காவி உங்க அப்பனுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிக்காக போட்டேன் காவி கண்டே இன்றைய இமயமலைக்கு போகிறேன் டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா அறிவு இருக்கா உனக்கு என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேன் ஒரே என்ன போக சொல்றியா போறேன்னு சொன்னீங்களே இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன் உங்க அப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா அத்தா அடங்கு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் எவ்வளவுதான் இருக்கும் 200 ரூபாய் வச்சிருக்கேன் போதுமே ஆனா நீங்க 2000 ரூபாய் கொடுக்கணுமே அவருக்கு 200 2000 வாக்கும் வித்து எனக்கு தெரியுமே பாக்கிக்கு ப்ரோடக்ட் எழுதி கொடுக்க போறீங்களா காரை கொடு காரை எடுத்து தோட்ட காட்சி அளவு வைக்கலாம்னு பாக்குறீங்களா சின்ன புத்தி தகச்சியம் வா அப்படியே இருந்துடலாம் போடு 200 ரூபாய் கொண்டா பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு வைத்த மாறிடா யாராது தாண்டா மாமா இல்லை நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே அசலோட வந்திருக்கிறியா கைவசம் வச்சிருக்கிறேன் கொண்டா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல கடனை திருப்பி கொடுக்கும் போது யாராவது ஒரு சாட்சி தேவை கடவுளை கூப்பிடட்டுமா அவரையும் இல்லையா கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு உங்க மகளை கூப்பிடுங்கண்ணே மகளை இதுவரைக்கும் சந்திக்கலையா இல்லையே மக வீட்டுக்குள்ளதான் இருக்காளா இருக்குதே அது எப்படி தெரியும் உங்க மக உங்க வீட்டுல எல்லாம் வேற எங்க இருப்பா ஓஹோ அப்படி கண்டுபிடிச்சு சொல்றியா ஓகே வந்திருக்கா ஒரு போக்கி வந்துட்டீங்களா ஆமா கால் வந்துட்டேன் இன்னும் முக்கால் தான் பாக்கி பெரியவரே மாமா இப்ப நான் உங்க கடனை திருப்பி அடைக்க போறேன் 100 ரூபாய் தான் தருவேன் ஆனா
ஒவ்வொரு நோட்டை கொடுக்கும் போதும் அந்த நோட்டை உடனுக்குடனே நீங்க உங்க பொண்ணு கையில கொடுத்துடணும். ஏன் நான் பணத்தை திருப்பி கொடுத்தேங்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் சாட்சி. நான் வச்சுக்கிறேன்ப்பா. சரி கூட எப்படியா இருந்தா என்ன? இந்தாங்க 100 200 300 400 பல்ல உடச்சு விடுவேன். எனக்கு வயசு 50 இருக்கட்டும் 55. அடுத்த 5 வயசுல 60 கல்யாணமா? இல்ல பேசாதரா. என் கண்ணுக்கு வயசு 20. ஸ்ரீரங்கம் கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? ஓகே, உனக்கு காதல் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ணை பெத்துக்கலாம், பணத்தை பெத்துக்க முடியாது. சரியாடா? இன்னும் 1800 பாக்கி. அம்மா அவன் கொடுக்குறா, அதை வாங்கி தேய்த்து கொடுக்குறியா? என்ன 10க்கு 10 சதுரம் 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துடுறேன். என்ன கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க, இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோன்றதுக்கா என்ன தோன்றதுக்கா பார்த்து சொல்லியா? சரிங்க, உங்களுக்காக வேண்டி 10 ரூபாய் குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க. வேலையை ஆரம்பிச்சிடுறேன் இப்பவே. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே தோண்டிக்கிறேன். போயா ஐயா போயா. என்னப்பா? ஆமா, என்ன குழி கிளின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? குழின்னு தான் பேசினேன், கிளின்னு பேசலையே. ஆமா ஆமா, குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பன் சாகும் போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பொழந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பொழந்துட்டேன். ஆனா உங்க அப்பாவும் வாய பொழந்தாரு? ஆச்சரியத்துல வாய பொழந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான், அடைச்சு போறான்னு. அப்ப இந்த 5000 ரூபாய் சத்தம் போடாத. ஏப்பா 5000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய் கொடுத்தாங்கவா? 5000த்துல 90 குறையுமே. அதுல கஞ்சித்தனமா? எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு, இந்த யாருகிட்டையும் சொல்லாத. நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தையே முடிச்சு போடுறத தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. இந்த இடத்துல தான் இருக்கா? வரட்டுமா? சத்தம் போடாது. இங்கே சுத்தி தெரியாத சண்டைப்படுவாங்க. இல்ல நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த இடத்துல 5000 ரூபாய். கடவுளே. ஓகே, வந்துட்டீங்களா? நான் நினைச்சேன். உங்க அப்பா சொல்லதெல்லாம் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதையும் நான் நினைச்சேன். உங்க அப்பா இருக்காரு சரியான மடைய மண்டு. ரகசியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை பொம்பளை பிள்ளை கிட்ட சொல்லலாமா? ஐயோ, 5000 ரூபாய் இந்த இடத்துல. இந்த பூமி எனக்கு சோறுதான் போட்டுச்சு. இப்போ என் கடனை அடைக்க போகுது. கடப்பாறை எடு. நீங்க கேட்க போறீங்களா? ஆமா, மம்முட்டியை கொண்டா குடு. இங்கதானே? எத்தனை அடி ஆயிருக்கு? ஐயா, புதையலே கிடைக்கும் போது அடிக்கிற கண்ண போயிட்டே இருக்க வேண்டியது. அதுவா புதையல் கிட்ட கொண்டு விடும். ஆமா. ஐயோ, இந்த 5000 ரூபாய் இருக்கிறதுக்குள்ள உங்க உடம்பே போயிடும் போல இருக்கே. அப்புறம் உங்க உடம்புக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணணுமா? நீ ஏன் கவலைப்படுற? காதல ஜெயிச்சதுக்கு அப்புறம் 1000 படுத்தாலும் கவலை இல்ல. அத்தா நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் என்ன வாங்கி கொட்டுட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு நானே தான் குடிய தோன்றுவேன். அப்பப்ப ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போது இருக்கு. முதல்ல புளிய தோண்டுங்க, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சோறே தின்னுக்கும். புதையில வச்சேன், ரொம்ப கீழே வச்சுட்டா. கொஞ்சம் மேலாக வச்சிருந்திருக்கலாம். வாங்க சீக்கிரம். ஆட்டா என்னத்தா, ஏதாவது தெரியுதா? இப்பதான் இடுப்பு வலி தெரியுது. புதையில தான் தெரியுது. ஆமா, சொல்லி 5 அடி வரைக்கும் வட்டியாச்சு. புதையில காணோம். புதையல் இருக்குதா இல்லையா? ஒருவேளை என் தாத்தா மறந்துட்டு 6வது அடியில வச்சிருப்பாரோ? இன்னும் ஒரு அடி தோண்டிடுங்க, அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிடலாம். தாலி கட்டவா? அதுக்கு நான் மேல ஏறணுங்கிறதே சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தோன்றேன். அப்பா வந்துருவாரு. ஒருத்தர் இருக்கானா? புதையல் இருக்குதோ இல்லையோ, உங்க அப்பா இருக்கிறான். நானாவது வர்றேங்கிறேன், அதுவும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாம். சரி ஆட்டம். நானே தோன்றேன். சீக்கிரம் குடியடிமா. என்னத்த, ஏதாவது கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் தோணா பெட்ரோல் கிடைக்கும். பலே நல்லா தோண்டிங்க. போதும், நிறுத்துறேன். ஏன்டா ஆச்சரியப்படுற? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு குழி தோண்டணும்னு நினைச்சேன். அது செலவு இல்லாம தோண்டணும்னு நினைச்சேன். ஒட்டு கேட்டிருந்த உன்னை பார்த்தனா
புதையல் கதையை சொல்லி உன்னையே தோண்ட வச்சுக்கிட்டேன். சாரியை விட மோசம். இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்கு என்கிட்ட குப்பை இல்லை. மேலவா எப்படி வேலை பாவம் பண்ணி இப்ப படிப்படியா தோண்டணும். ஒரேடியா தோண்டிட்ட கை கொடுக்குற. வா 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 நல்ல பையன். பாவமா பேராசக்கார பையன் 5000க்கு இவ்வளவு பெரிய குழிய வெட்டி இருக்கான். 10,000னா கிணறே தோண்டிடுவான். உன் வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கு குழி தோண்ட நான் தான் கிடைச்சேன் உனக்கு. ஆமாடா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லாத வயலுக்கு இதுதான் தண்டனை. தண்டனை ஆமா. சரியா வர்ற என்ன குழி தோண்ட வச்சில்ல, உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். என் பேர் சொக்க மங்கம்மா சபதம் பாத்திருக்கிறியா? இப்ப பாத்தியே, இது சொக்கை சபதம். அம்மா என்னடா சோர்ந்து வர்ற? சந்தோஷமா வர்றதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. ஏன் மாமா? அங்கங்க நிக்குது. என்ன நிக்குது? ரயிலா? ஐயோ, ரயில் தான் அன்னாடு நிக்குது. உடம்புல ஓடுற ரத்தம் அங்கங்க அப்படியே டப்பு டப்பு நிக்குது. ஆபத்தான வியாதின்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ அட பாவி, என் கடனை கொடுக்காம காலாவதி ஆயிடுச்சு. நான் என் பணத்தை எவன்டா கொடுப்பா? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்ல, நானும் அடுத்த ஜென்மத்திலாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கிறியோ புழுவா பிறக்கிறியோ, உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க நிச்சயமா நாயா தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா பணத்தை அடைச்சுறேன். வேலை கேள்வியா சரியில்லை. முதல்ல எதிர்த்து நெல்லு உட்காராத. என் பணம் போச்சு. பாவி பயலுக்கு ரத்தம் நிக்கிற வியாதியா? இல்லங்க, யாராவது கையக்கார புடிச்சு விட்டாருன்னா ரத்தம் சுறுசுறுப்பா ஓடுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. அறிவு இருக்கா? பெத்தவன் நான் ஏன் முன்னாலே அவனை பிடிக்கலையா? ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? உன் உடம்ப பிடிக்கிறதுக்கு எவனையா கூட்டு வரப்பாடா? கடன் படம் திரும்பி வேணும்னா நீங்களே கையக்கார பிடிச்சா என்ன? கருமா என் தலையெழுத்து காசையும் கொடுத்து காலை பிடிக்கணுமா? என் தலையெழுத்த பாரு. அப்பா காலத்துக்கு மேல ரத்தம் ஓடுதா? இல்ல இல்ல, நிக்குது. பரமா பிடிக்கும், நல்லா பிடிக்கும், வெக்கப்படாம பிடிக்கும். முடியலையா? புட்டுருக்க. எப்பாடா அடுத்த ஜென்மம் தான். ஐயோ ஐயோ, அடுத்த ஜென்மன்றானே. எலும்பு மாதிரி நினைச்சேன், இரும்பு மாதிரி இருக்கே, இரும்பு மாதிரி இருக்கு. என் உடம்ப எவனாவது ஒருத்தன் பிடிக்கணும் போல் இருக்கு. என்னால முடியாதா? ஐயோ நிஜமா என்னால முடியலமா? உன்னால முடியல. அக்கம் பக்கத்துல யாராவது பிடிச்சாம சொல்லையா? அக்கம் பக்கத்துல யாரா இருக்கிறான்? தலைமாட்டி நிக்கிற கூப்பிடு. அது என் பொண்ணாச்சே. பொண்ணை கூப்பிடாம பக்கத்து வீட்டு பொண்ணையா கூப்பிடுங்க. அப்பா நிஜமாவே என்னால முடியல. மூச்சு வாங்குது. ஆபத்துக்கு பாவம் இல்ல. போயிட்டான்னா பணம் போயிடும். புடியுமா? ஐயோ ஐயோ, நீ புடியுமா? தயவு பண்ணி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன இந்த வியாதி வந்தது? ஐயாம்மா கேக்குறேன். மெல்ல புடி, மெல்ல. அன்னைக்கு குடிய தோண்ட பாரு. தலைய பிடிக்கிற, கைய புடி, கைய புடி. குடிய வெட்ட சொன்னால உங்க அப்பா அன்னைக்கு பிடிச்ச வியாதிதான். அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பா என்ன போய் குடிய தோண்ட வச்சாரு. அவனுக்கு பழிக்கு படி வாங்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த என்ன அநியாயம்? உங்க கண் முன்னாடியே உங்க பொண்ணு யோ கடமைக்காக பிடிக்கலையா, கடனுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாவி பயலுக்கு ரத்த நிக்கிற வியாதி. அதுக்காகத்தான் அவன் கூட்டு வந்தேன். போய் பாரு. அது என்ன, அது புது வியாதி. குடிச்சு பாருயா. நாடி நல்லா தானே பேசுது. இப்ப ஒண்ணு இல்ல. வைக்கா இல்லையா? ஒண்ணு இல்ல. பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ரத்த நிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லையா? எப்படிமா? ஓஹோ, இருக்கும் இருக்கும். இப்படித்தான் இப்பதான் இதே மாதிரி ஒரு கேஸ முடிச்சு விட்டு நேரம் இங்க வரேன். இங்க பாருங்க, இதுக்கு ஒண்ணும் பிரமாதமான மருந்து இல்ல. ஆத்தங்கர ஓரத்துல 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குழியா நோண்டி அதுக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு 4 முழுது நிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு கொண்டு இல்லை, எனக்கு கொண்டு இல்லை. என் உடம்பு கொண்டு இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எல்லாம் வலிச்சதெல்லாம் நடிப்பு. நடிப்பா? ஆமா, குப்பை கொட்டுறதுக்காக குடிய தோண்ட வச்சுல என்ன படிக்க முடி வாங்கறதுக்காக உன்னை கைய கால பிடிக்க வச்சேன். ஆமா, சரியா? அவகைய பிடிக்க என்னது கையோட பொண்டாட்டி விட்டுட்டு புருஷ மாதம் தனியா போவானா? யார் பொண்டாட்டி? யார் சொன்னா? யார் சொல்? யோ பாத்தி இல்லையா?
இந்த பொண்ணு என்ன கைய கால பிடிச்ச அமர்த்த நீ கண்ணால பாத்தியா இல்லையா? பார்த்தேன். 4 பேர் மத்தியில இத போய் கேட்டா சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன். அவ்வளவுதான். யோ 1000 ரூபாய் கடன் கட்டிய வேணுமா வேண்டாமா? வேணும். இதெல்லாம் பார்த்ததா சொல்லுவியா வெளியில? மாட்டேன் 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 மாட்டேன். யோ பிள்ளையார் கோயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் பொண்டாட்டி புள்ள குட்டி சத்தியமா கேட்பேன். சொல்லுவியா மாட்டியா? என்ன நம்பி இப்படி கேக்குறீங்க? நடந்ததை கேட்டா 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? 1000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? பணம் மாத்தி நீ மாத்தி எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி தான் பெருசு. தம்பி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வந்து சொல்ல சொன்னாலும் கண்டிப்பா வந்து நடந்தது அப்படியே அப்பட்டமா சொல்றேன். நான் வர்றேன். வாழ்க வைத்தியர் வாழ்க வைத்தியர் வாழ்க. ஏப்பா அப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எனக்கு தானே சொந்தம். எனக்கு சொந்தம்னா இவருக்கு தான் சொந்தம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வாழ விடுங்கப்பா. காண விடு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். போங்க. ஆமா இப்போ நீங்க வெளிய எங்கேயும் போலியா? வெளியில இருந்தானே வந்தேன். நாங்க போறோம். போயிட்டு வாங்க.